ரைட். திரும்ப செய்யணும் இல்லையா? என்ன செய்யணும்? திரும்ப செய்யணும். திரும்ப செய்யும். உங்களுக்கு சந்தோஷம் தான். இல்ல சார். சரியா? ரைட். இது உள்ளே ஆன்சர் ஓகே தானே? உள்ள 246 கொண்டு 247க்கு 3 248க்கு 4 நாங்க பார்த்துட்டோம். 249 கொண்டு 250க்கு 2 இது ஓகே தானே? ஓ சார். ஓகே பிள்ளைகளா, இது ஓகே. இப்ப நாங்க படிக்கிற பாடம் பிள்ளைகள் இதான் கேள்வி. இப்ப நாங்க பிள்ளைகள் இது எம்சிக்யூ கிளாஸ். இந்த கிளாஸ் இல்லாம நாங்க பொதுவாக ஏன்னா எங்கட பிரைவேட் கிளாஸ்ல வர எஸ்ஏ பிள்ளைகளை இதுல இணைச்சிருக்கிறோம். ஏன்னா பிள்ளைகள் எஸ்ஏ கேள்வியா இல்லையா? அப்ப அதனால இதுல நாங்க எஸ்ஏ பிள்ளைகளையும் சேர்த்து தான் இந்த கிளாஸை செய்யறேன். ஆனா இது எம்சிக்யூ கேள்விக்குரிய கிளாஸ். சரியா பிள்ளைகள்? எம்சிக்யூ நாங்க இந்த விட முடிச்சிட்டோம். ஏன்னா முழுமையாக பிள்ளைகள் பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப ஒரு இறுதியாக ஒரு கிளாஸ் ஒன்றை போட்டு எங்கட பிரைவேட் கிளாஸ் இது என்ன ஃப்ரீ கிளாஸ் அல்ல, பிரைவேட் கிளாஸ்ல எம்சிக்யூ கேள்வி எஸ்ஏ பிள்ளைகளை சேர்த்து நாங்க இந்த தலைப்பை செய்யறோம் இல்லையா? தலைப்பை செய்யறோம். அப்ப இதுல பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க பார்த்தது பிள்ளைகள் இப்ப ரெக்கார்டிங் கொஞ்சம் போடுபடாததால திரும்ப சொல்றோம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முஜத்திதுக்கு மறுபெயர் என்ன பிள்ளைகள்? குரஃபா. நல்லா பாத்துட்டு அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு எவ்வளவு நேரம் இருந்தா சொல்லுங்க. இல்ல எழுதினோம். ரைட். என்ன ஆரம்பத்துல ஞாபகப்படுத்திக்கலாம் தானே? நாங்க சில 1000 பிரச்சனை. நான் கிழமைக்கு இன்னொரு கிழமைக்கு எக்ஸாமுக்கும் நாங்க இதை பாக்குறதா அப்படித்தானே இல்ல? என்ன நாங்களே பதட்டத்துல இருக்கிறோம், டென்ஷன்ல இருக்கிறோம். அதுக்குள்ள சார் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறானுங்களை பாக்குறதுக்கு டைம் ஆகிக்குது. ஏதோ உங்களுக்கு இப்ப சொல்லிட்டேன் சார், இல்லாட்டி உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படித்தானே இல்ல? அப்ப முஜத்திதுக்கு மறுபெயர் இரண்டாம் பிள்ளைகள் ஹுரஃபா ஊ. நல்லா ஹுரஃபா ஊ முஜத்திதுக்கு மறுபெயர் பிள்ளைகள் ஹுரஃபாக்கள் என்று சொல்றது. இந்த முஜத்தித பிள்ளை நாங்க ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முஜத்தித் ஜுஸ்இ, இன்னொன்று பிள்ளைகள் முஜத்தித் காமில். ஜுஸ்இண்டா என்னண்டா பிள்ளைகள் நல்லா ஜுஸ்இன்னு சொல்றது என்னண்டா துறை சார்ந்த என்ன துறை சார்ந்த முஜத்திதுகள். துறைன்னா குறிப்பிட்ட ஒரு துறையில மட்டும் பாண்டித்தியம் பெற்றிருப்பார்கள். இப்ப நாம இஜ்திஹாதுடைய வகைகள்ல குல்லி ஜுஸ்இ பார்த்தோமா இல்லையா? குல்லிண்டா சகல துறையிலையும் பாண்டித்தியம் பெற்றிருப்பார். ஜுஸ்இண்டா குறிப்பிட்ட துறையில் பாண்டித்தியம் பெற்றிருப்பார். அதே மாதிரிதான் இதுவோ முஜத்திது ஜுஸ்இண்டா ஒரு குறிப்பிட்ட துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்கள். உதாரணமாக 4 சட்டத்துறை அறிஞர்கள், அதே மாதிரி அவங்களுடைய மாணவர்கள், ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட துறையில ஃபிக்ஹ் துறையில குறிப்பிட்ட சட்டத்துல மாத்திரம் பார சிக்கல்களை கிளியர் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதாரணமா அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஹலீஃபா மௌமூமுடைய ஆட்சி காலத்துல அந்த மக்கள் முஅ்தஸிலா கொள்கைக்கு சார்பாக போயிட்டு இருந்தார்கள். ஹலீஃபா மௌமூமு முஅ்தஸிலா கொள்கைக்கு ஆதரவு வழங்கினார். அப்ப இது பிழையான கொள்கை. அப்ப இஸ்லாத்துல இல்லாத விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யற மக்களை திரும்ப இஸ்லாத்துல மீட்டெடுக்கணும். அதான் தஜ்தீத் பணி. எனவே இந்த பணியை நல்ல பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக செய்கிறார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். முஅ்தஸிலா கொள்கைக்கு எதிராக போராடி பகுத்தறிவு என்பது இஸ்லாம் மார்க்கம் அல்ல, வஹிக்குத்தான் முதலாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போராடி அந்த ஆட்சி காலத்துல 110 கசையடி அடிக்கப்பட்ட ஒரு இமாமாக காணப்படுறாருண்டா அவர் முஜத்தித் ஜுஸ்இக்குள்ள வருவார். காமிலண்டா பிள்ளை நல்லா விளைவிக்கணும். காமிலண்டா பூரணத்துவம், பூரணம். இந்த பணியை முழுமையாக செய்யற நபர் யாருண்டா உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவரை பாத்தீங்கன்னா உமையா பரம்பரையில பாத்தீங்கன்னா முல்கியானுகின்ற பரம்பரை ஆட்சி வருகிறது. அது மாத்திரமல்ல ஹலீஃபாக்கள் ஆடம்பரமாக இருந்தார்கள், மக்கள் ஆடம்பரமாக இருந்தார்கள், மஜ்லிஸ் ஷூரா துஷ்பிரயோகம், பைத்துல் மால் துஷ்பிரயோகம், இப்படி எல்லா பிரச்சனை தான். எல்லாம் இந்த எல்லா பகுதியையும் மொத்தமாக கிளியர் பண்ணினாரா இல்லையா? எல்லா பகுதியையும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்ப்பை
உமையாக்களுடைய 8வது கலீஃபா ஹிஜ்ரி 99 தொடக்கம் 101 வரை ஆட்சி செஞ்ச இவர் 2 வருடத்துக்குள்ள இஸ்லாத்தை திரும்ப மீள கொண்டு வருகிறார். அதனாலதான் அவருக்கு சொல்றது 5வது கலீஃபா, முஜத்திது காமில், ஹலீஃபத்து சாலிஹ். ஏன் சொல்றேன்டா, மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருந்தார்கள். எல்லா விடயத்திலையும் பைத்துல் மாலாக இருக்கலாம், மஜ்லிஸ் ஷூராவாக இருக்கலாம், ஏன்னா மக்கள் எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் பொதுபோக்காக இருந்தாங்க. இது எல்லா விடயத்திலிருந்தும் ஒரு தீர்வை கொண்டு வருகிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அதனால அவரை நாங்க முஜத்தித் காமில் நம்மட காமில் மாமி அங்கால பக்கத்துல இருக்கிற காமிலா மாமி இல்லையா? சரியா? காமில். சரியா பிள்ளைகள்? ரைட். சரி, அது போய் காமிலாண்டு. என்ன என்னத்தையோ பிள்ளைகள் பாடமாய் கொள்ளுங்க. காமிலாவோ ஷாமிலாவோ ஷம்லாவோ ஷும்லாவோ. சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகளா, படிக்கிறது லேசிட்டு விளையாடி கொடுங்க முதலாவது. இப்ப நான் சொல்லணும் போறேன் பாருங்க. தீனே இலாஹி. இப்ப பிள்ளை நான் என்ன கேட்டீங்க நல்லா விளையாடணும் பிள்ளைகளா. நான் சொல்ற விஷயத்தமா தலைக்கு அழகா எடுப்போம். அதான் முக்கியம் பிள்ளைகள். ரிஷாதா தங்க கட்டியே மைக் ஓப்பாங்க, தங்க கட்டி. ரைட். இந்த மைக் இல்லாம வீடியோ ஓப்பாங்க. ரைட். தஜ்தீத் பணி கேள்வி நல்லா விளங்கணும் முடியல. இதெல்லாம் ஏன் விளங்கப்படுத்துறேன்னா, இஸ்லாமிய நாகரிகமே கொஞ்சம் கேள்வி மயக்கம் கொண்டு வார பாடம்தான். இதெல்லாம் ஏற்கனவே செமினார்ல எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி இன்றைக்கு இறுதியான வகுப்பு சும்மா தலைக்குள்ள சும்மா அப்படி போட்டுருவேன். அழகா படிச்சு கொள்ளுங்க. எல்லா ரெக்கார்டிங்கும் பசந்தா கேட்டுக்கொள்ளுங்க. 8ஆம் தேதி கிட்ட உள்ளே ரெக்கார்டிங் முடிகிற கட்டமாகும். என்ன அப்ப அதனால உள்ளே கொஞ்சம் அவசரமாக கேட்டுக்கொள்ளுங்க. 8ஆம் தேதிக்கு இடையில கேட்டுக்கொள்ளுங்க. 10ஆம் தேதி எக்ஸாம் தானே? என்ன சிரிப்பு சிரிப்பு? சிரிப்புல சார், கவலை. கவலை சேர்த்த சிரிப்பு சார். என்ன சிரிப்பு என்னண்டா சார்? அப்பா இப்பதான் எங்களுக்கு விடுதலை, உங்களிடமிருந்து எனக்கு விடுதலை, அப்படித்தானே சொல்லுங்க. ரைட். ஓகே பிள்ளைகளா, பாடத்துக்கு வாங்க. இந்த தீனே இலாஹி எம்மதமும் சம்மதம். என்ன எப்படி கொள்கை? எல்லா மதமும் உண்டு. அதை பின்பற்றி இதையும் பின்பற்றி இதுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ளே இரு, இந்துக்குள்ளேயும் போ, அங்கான கிறிஸ்தவத்துக்கையும் போ, எல்லா சம்மதம் தான், எல்லா மதம் தான், நம்மட மதம் தான். அதான் கேஸ் பாருமா. தீனே இலாஹி என்ற இந்த கொள்கையை உருவாக்கியவன் யாரு பிள்ளைகள்? இந்த கொள்கை முக்கியமாக என்னென்றா நல்ல யாகம் வச்சுக்கொள்ளணும், தலைக்கெடுக்கணும் பிள்ளைகளா. இந்த கொள்கை இந்து இஸ்லாமிய கருத்துக்கள் நடைமுறைகள் என்ன செய்யறது? ஒன்றிணைத்து சொல்வது. ரெண்டும் ஒன்றுதான். அப்ப எம்மதமும் சம்மதம் ரெண்டும் ஒன்றுதான். அப்பா இந்து ஒன்றுதான், இஸ்லாமும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். இதை சேர்த்தா எல்லாம் சேர்க்கிறதானே. ரைட். அப்ப இந்து இஸ்லாமிய கருத்துக்கள் நடைமுறைகளை ஒன்றிணைத்து சொல்வது. சரியா பிள்ளைகள்? ஒன்றிணைத்து சொல்வது. ரைட். நல்லா விளையாடணுமா? ஓகே. இப்ப பிள்ளைகள் என்ன? ரைட். அப்ப இது ஒரு புதிய மார்க். இது இஸ்லாம் மார்க்கம் இல்ல, இது ஒரு புதிய மார்க். இவன் கொண்டு வந்திருக்கிறான், புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறான். ரைட். இந்த கொள்கை என்ன செய்யப்படுது? இப்ப அறிமுகப்படுத்தப்படுது. இது இஸ்லாத்துல இல்லாத கொள்கை. இப்ப மக்கள் இதுல கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. இப்ப இஸ்லாத்து தஜ்தீத்னா என்ன? இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் என்ன செய்யறா? இஸ்லாத்துல மாசுபடுத்துதல். இப்ப இவன் இஸ்லாத்தை மாசுபடுத்துறானா இல்லையா? சொல்லுங்க. இஸ்லாத்தை மாசுபடுத்துறானா இல்லையா? அப்ப இந்த மாசுபடுத்தி நான் சும்மா பார்த்துட்டீங்களாமா, நீ மாசுபடுத்து பிரச்சனை இல்ல, நான் ஒன்றத்துக்குள்ள வந்துடுறேன், எல்லாம் சம்மதம் தான் சொல்லி போலாமா? இவங்க இதுல இருந்து என்ன செய்யணும்? மக்களை விடுவிக்க வேண்டும். அதான் தஜ்தீத் பணி. அப்ப இதுல இருந்து மக்களை விடுவிப்பதற்காக வேண்டி வருகிறார் யார்? சிறுஹிந்தி வருகிறார். இந்த கொள்கைக்கு எதிராக போராடிய சில டைம்ல கேட்கலாம், தீனே இலாஹி என்ற கொள்கைக்கு போராடிய
முஜத்தித் யாரு என்று கேட்டா பிள்ளைகள் சரிதானே? ஓ சார். சார் சரி.
வெளியே போங்க. அஸ்ஸலாமு புள்ளே. ஓகே அப்ப வலைக்கும் சலாம். யாரெல்லாம் முடிச்சேரியா புள்ளே? கரண்டும் போறது இங்க ரெக்கார்டிங் போடல. கடைசி டைம்ல பாரு. நீங்க பேசுகின்ற போதுமா அந்த ஸ்கிரீன் மறையுதா? சார் ஓம் சார். சரி சார். இப்ப மறையாது சார். ஓகே சார் ஓகே சார். ரைட், ரெக்கார்டிங் எல்லாம் வேலையை தானே புள்ளே? ஓகே தானே? ஓ சார். அப்படித்தான் புள்ளைலப்பா இவ்வளவு காலம் 3 மாதமா செமினார் செய்யற ஒரு பிரச்சனை மிலிண்டை பத்தியில எப்படி சிக்கல் அப்படித்தான். ஐத்தான் லாஸ்ட் லாஸ்ட் வேற அப்படி வார புள்ளைய தென்னமர நாட்டுற கேஸ் தான். ஆனா அது கதை ஒன்றைக்கு வானா புள்ளைய இப்ப வானா உண்டு வானா புள்ளையில பாட தெரிவித்துருவோம். ரைட். என்னத்துல புள்ளி விட்ட? ரைட். இன்னும் ஒரு கிளாஸ் போட சொல்றது. என்னம்மா? இன்னும் ஒரு கிளாஸ் போடுவோம். வாங்க போட்டுடுவேன். அடி வாங்குறப்ப கிளாஸ்ல செஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன செமினார் இல்லது, இது ஃபுல் சிலபஸே முடித்து தந்திருக்கிறேன். ஓமா இல்லையா? செமினார் முடிச்சிட்டேன். என்ன ஃபுல் செமினாரே முடி தந்திருக்கேன். ஃபுல் செமினாரா ஃபுல் சிலபஸே முடி தந்திருக்கிறேன். என்ன பார்த்து பார்த்து செய்யறேன் எல்லா கிளாஸ் பாருங்க. சின்ன ஒரு பகுதி விடுபட்டாலும் யோசிச்சு அதை செய்யணும் என்று அப்படி செய்யறேன். இல்லாட்டி புள்ளைய சும்மா விடலாம் தான் எனக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? மக்கள் பிள்ளையில போனா போட்டும். என்ன நாம நம்மளோட வேலையை பார்ப்போம் போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை பிள்ளைகளா, எல்லாம் என்னென்ன செய்யணுமே எல்லா வேலையும் அழகா பக்கவா செஞ்சு தருவேன். சரியா பிள்ளை? ஒன்றும் பயப்பட தேவை. ரைட், இப்ப விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகளா. அப்ப இந்த தீனே இலாஹி என்பது பிள்ளைகள் இது இஸ்லாமிய சிந்தனை அல்ல. அப்ப இத கொண்டு வந்தான் அக்பர். இப்ப இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறான். இஸ்லாத்தை மாசுபடுத்துகிறான். ஏன்னா இந்து இஸ்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றான், இஸ்லாத்தை மாசுபடுத்துறான். இந்த மாசுபடுத்தல் இருந்து இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அந்த பாதுகாக்கிற பணிதான் தஜ்வீத் பணி. இந்த பணியை மேற்கொள்கிறார் யார்? இவர் இந்த கொள்கைக்கு எதிராக போராடியவர். சில டைம்ல கேட்கலாம் கேள்வி, தீனே இலாஹி என்ற கொள்கைக்கு போராடிய முஜத்தித் யாருன்னு என்ன சொல்லணும்? சிர்ஹிந்த். இப்ப பாருங்க கதை சொல்ல போறேன். என்ன கேள்வி கேட்டிருக்கிறது? தஜ்வீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்ன? இந்த கேள்வி எப்படி கேள்வின்னா, இது குறிப்பிட்ட 20ஆம் நூற்றாண்டோ 2ஆம் நூற்றாண்டோ 5ஆம் நூற்றாண்டோ குறிப்பிட்டு கேட்கல. சமூகம் என்றா உமர் இப்னு அப்துல் அசீஸ்ல இருந்த மக்களும் சமூகம்தான். இன்றைக்கு இருக்கிற ஆட்களும் யார்? சமூகம்தான உள்ளே? சமூகமா இல்லையே சொல்லுங்க. தஜ்வீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்னன்னு கேட்டா, முதலாவது பாயிண்ட்ஸ் போடுங்கோ. தீனே இலாஹி என்ற பாயிண்ட்ஸை போட்டுட்டோ இப்ப அழகா எழுதுங்கோ. இந்த காலத்துல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சிக்கல், மக்கள் இந்த இந்து இஸ்லாமிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்தினாங்க, இவர் நடைமுறைப்படுத்தினார், மக்கள் இதுக்குள்ள போனாங்க. இந்த கதையை வாய்ச்சாலே விளங்கும். இதுல இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி சிர்ஹிந்த் வாரார், வந்து மக்களை கிளியர் பண்ணுகிறார். இப்ப என்ன நடக்குது? தஜ்வீத் பணி சமூகத்துல ஏற்படுத்திய பங்களிப்பு வருமா வராதா? வரும் சார். அழகா பசங்க எழுதலாமா இல்லையா? சொல்லுங்க. எழுதலாம் சார். காட்டித்தார மட்டும்தான் பிள்ளைல, சும்மா காட்டி தந்தா சும்மா படபடபடன்னு ஆன்சர் பண்ணிட்டே போயிருவீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு கவலை இல்ல. இப்ப உங்களுக்கு கவலை இல்ல உள்ள. இப்ப பாருங்க, அழகா பாருங்க. இப்ப 4 கேள்வி எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப யோசிப்பீங்க, என்னடா அப்பா சார் 4 கேள்வி விளங்கப்படுத்த போறாரு. அப்ப இன்றைக்கு பிரச்சனை நம்மட பாடு கொஞ்சம் குந்திட்டு இருக்கலாம். அப்படித்தான் சொல்லுங்க. இல்ல சார். ஆண்டி வாங்க போறீங்க அவ்வளவு பேர். ரைட், 4 கேள்வியும் ஒரே கேள்விதான். என்னது?
நாலு கேள்வி நாலு கேள்விக்கு நான் ஆன்சர். அப்ப அடுத்த கேள்வி வர எப்படி செட் ஆகி காட்டுவோம். ஆனா கேள்விகளை செட் ஆகுங்க பிள்ளைல வாழ்க்கையில முன்னேறலாம். சரியா? ரைட். அடுத்து என்ன சொல்ல போறது தெரியும் தானே? சொல்லல். ஓ சரி தெரியும். தஜ்வீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்னன்னு கேட்டா இதான் பாயிண்ட்ஸ். இரண்டாவது, முஜத்திதுகள் மேற்கொண்ட தஜ்வீத் பணிகளை ஆராய்க. முஜத்திதுகள் மேற்கொண்டா இவர் முஜத்திதா இல்லையா சொல்லுங்க. ஓம் சார். இவர் என்ன செஞ்சார்? தீனே இலாஹி என்ற விஷயத்தை கிளியர் பண்ணினார். அப்ப முஜத்திதுகள் பன்மையில கட்டத்தால ஒரு 5 முஜத்திதுகளை வச்சு நான் 10 புள்ளிக்கு வந்தாப்புல 10 புள்ளிக்கு விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 பேரை வச்சு விளங்கப்படுத்துவேன்னா வந்தா விஷயத்த எழுதியாச்சு. இப்ப நான் உண்ட சொல்லி தந்துட்டேன். இப்ப மிச்ச நாளை சொல்லுவேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். செட் ஆகுதா இல்லையா? செட் ஆகுது சார். தஜ்வீத் கலைக்கான அவசியத்தை எடுத்து காட்டுக. ஏன் தஜ்வீத் கலை அவசியம் என்றா தீனே இலாஹி என்கின்ற சிந்தனையை இவன் கொண்டு வந்தான். இதிலிருந்து மக்களை கிளியர் பண்றதுக்கு தஜ்வீத் கலை அவசியமாகும். ஓகேயா? ஓகே சார். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை நாம கொஞ்சம் செட் ஆகணும். அவ்வளவுதான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும்னா வித்தியாசம் வழங்குறல. ரைட். சரியா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க செட் ஆகணும். ரைட். நாலாவது, தஜ்வீத் கலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? தீனே இலாஹி என்ற கொள்கை உருவாகியது. அதனால தஜ்வீத் கலை செய்யப்பட்டது. உருவாகியது. சும்மா அழகா எப்படி கேள்வி எப்படி ஆன்சர் எப்படி இருக்குது? சும்மா அழகா படிச்சு கொள்ளுங்க. இப்படியும் கேள்வி சில டைம்ல வரலாம். கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா பிள்ளைகள். எனவே தஃசீர் பாடம் எல்லா பாடத்திலும் உங்களுக்கு புது புது கேள்விகளை உருவாக்கி தார. எனவே இதுலயும் தஜ்வீத் பாடத்திலேயே சில கேள்விகளை உருவாக்கி தந்து முதலாவது போயிட்டு சொல்லி தந்துட்டேன். முதலாவது போய் சொல்லிட்டேன். கேள்விக்கு சொல்லுங்க. இப்ப இதுக்குள்ள எம்சிக்கு எல்லாம் வரும் பிள்ளைல. எம்சிக்கு பிள்ளைகளே விளங்குதா? ரைட். எல்லாம் வருமா? இப்ப சரி ஒரு பாயிண்ட். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது, பாயிண்ட்ஸ் பிள்ளைகள். உலக இன்பங்களில் மனிதர்கள் மூழ்கினார்கள். நல்ல வணக்கம். இரண்டாவது பாயிண்ட் என்ன பிள்ளைகள்? உலக இன்பங்களில் மனிதர்கள் மூழ்கினார்கள். ரைட். முதலாவது நாங்க விளக்கம் எழுதணும். சும்மா அழகா தொட்டு காட்டுவோம். நீங்க போய் நான் சொல்ற அறிஞர்களை வாசிக்கணுமா? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி வாசிங்க. அது ஒன்றும் இல்லை. மக்கள் தஜ்வீத் என்ன பிள்ளைகள்? மக்கள் வட்டி விபச்சாரம் மது பொய் சொல்ற இப்படி இஸ்லாத்துல மாசுபடுத்துவாங்க. இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை செய்யறது. நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். நாடகம் பாக்குற, படங்கள் பாக்குற, ஊர்பலாய் பேசுற, வட்டி கொடுக்குற, மதுக்கள் மோசடி எல்லாம் நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி இந்த யோட காலத்துல இப்படியான நிறைய சிக்கல்கள் இப்படியான பாவம் நடந்திருக்கா. இந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வராங்க. எனவே உலக இன்பங்கள்ல கூடுதலாக ஈடுபட்ட காலம் யார காலம்டா பிள்ளைகள்? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமாக பிள்ளைகள், இஸ்லாம் இல்லாம போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நம்மள்ட்ட பிள்ளைகள் பொதுவாக நம்மட சமூகத்திட்ட இஸ்லாம் இல்லாம போறதுக்கான காரணம் என்னண்டா பிள்ளைகள்? முதல் காரணம் என்னது? உலக இன்பங்கள். உலகத்தில் அப்படியே வைத்திருக்கு. சும்மா உதாரணமாக பிள்ளைகள், ஒரு திருமண வைபவம் நடந்தா போய் பார்த்து பாருங்க. திருமண வைபவம் நடந்தா என்ன நடக்கும்? அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கிறது. பள்ளியும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஃபன் சும்மா அப்படி. பெருநாள் வந்தா பார்த்து பாருங்க. அப்படியே பெருநாள்ல ஒரு கிழமைக்கு ஃபுல்லா லீவு, தொழுகைக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு, ஸ்கூலுக்கு லீவு, எல்லாம் லீவு. அப்ப என்ன நடக்குது? அப்ப உலக இன்பம் தான். அப்ப உலக இன்பங்களில் மனிதர்கள் மூழ்கினார்கள். மூழ்கினா சும்மா பார்த்துட்டீங்களாமா? நீங்க போங்க, இமாம்களும் நாங்கள் உங்களுக்கு பின்னால வரலாமா?
இல்ல சார். இல்ல சார் இல்ல. இப்ப வாரார் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யாரு? அப்துல் காதர் ஜீலானி. ஈலானி. இவர கதையை வாசிங்கோ. அங்க பார்த்தா இதெல்லாம் இருக்கு. அந்த கதையை எழுதுங்க. பாவத்துல மக்கள் இருந்தாங்க, அப்படி இப்படி சும்மா நோமல் வாய்ச்சி போட்டு கட்டசா விடுங்கோ கதைய. மக்கள் இப்படியான பாவத்துல இருந்தாங்கோ. இதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி வருகிறார் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வருகிறார்கள். தஜ்தீத் பணியை செய்கிறார்கள். கேள்வி, தஜ்தீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்னண்டா? உலக இன்பங்களில் மனிதர்கள் மூழ்கினார்கள். இந்த உலக இன்பங்களில் மனிதர்கள் மூழ்கினால் இஸ்லாத்தை மாசுபடுத்துகிறார்கள். இந்த இஸ்லாமிய மாசுபடுத்தலில் இருந்து சமூகத்தை திரும்ப மீட்டு கொண்டு வருகிறார், இஸ்லாத்தின் பக்கம் மீட்டு கொண்டு வருகிறார் அப்துல் காதர் ஜீலானி. எனவே தஜ்தீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு, முஜத்திதுகள் மேற்கொண்ட தஜ்தீத் பணிகள், தஜ்தீத் கலை ஏன் அவசியம், தஜ்தீத் கலை உருவாகிறதுக்கான காரணம் செட் ஆகுதா இல்லையா? செட் ஆகுது சார். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் கிளியரா? ஓம் சார். அழகா பசந்த பாடமாக்குறோம் இல்லையா? சும்மா நோட்ஸ் எழுதி போட்டு சும்மா வாசிங்க. அப்துல் காதர் ஜீலானிய வாயிச்சு அங்க பாடமாக்குறது கொண்டும் இல்ல. நம்ம நாட்டுல என்னென்ன பாவங்கள் இருக்குதோ எல்லா பாவம் அங்கேயும் இருந்திருக்கும். அங்க இருக்கிற பாவத்தை எழுதும்போ, அங்க இருக்கிற சைத்தானிய சிந்தனை எழுதும்போ. எழுதி இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி இவர் வருகிறார். அப்ப என்ன செய்கிறார்? தஜ்தீத் பணி செய்கிறார். பிள்ளைட சொல்றது மூன்றாவது பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கும். ஹிலாஃபத் ஆட்சி நீங்கி, ஹிலாஃபத் ஆட்சி நீங்கி அப்படி போடுங்க. என்ன ஆட்சி வந்தது? முல்கியத் ஆட்சி வந்தது. முல்கியத் ஆட்சி வந்தது. இப்ப ஹிலாஃபத் ஆட்சி தான் இஸ்லாமிய ஆட்சி. முல்கியத் ஆட்சி என்பது இஸ்லாமிய ஆட்சியா? இல்ல. அப்ப முல்கியத் ஆட்சி வந்தா மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவார்களா? மக்கள் இஸ்லாத்தை மறப்பார்களா? மறப்பார்கள். இப்ப இந்த முல்கியத் என்று வந்தாலே இப்ப எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறேன்டா பாருங்க. ஹிலாஃபத் ஆட்சி இருந்தது, முல்கியத்தை உருவாக்குகிறார் உமையாக்களுடைய முதலாவது கலீஃபா முஆவியா. இப்ப கதை எழுதுங்கோ. என்ன இது? ஒரு குடும்ப ஆட்சி. என்ன இதுல என்ன எல்லாம் பைத்துல் மால்ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் என்ன பைத்துல் மால் துஷ்பிரயோகம், மஜ்லிஸ் ஷூரா துஷ்பிரயோகம், மக்கள் என்ன பாவத்துல மூழ்கின இசை எல்லாம் வரும். இப்படி எந்த அளவுக்குண்டா இவர்ல ஸ்டார்ட் பண்ணி 8வது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரங்கட்டியா என்ன நடக்குது? மக்கள் எதுல அடிக்காங்க? தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார்கள். மக்கள் பாவத்தில மூழ்கி இருந்தார்கள். இப்ப வருகிறார். யார் வருகிறார்? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? பணி செய்கிறார். தஜ்தீத் பணி செய்கிறார். இப்ப பாருங்க, ஹிலாஃபத் என்ற சொல், ஹிலாஃபத் ஆட்சி நீங்கி முல்கியத் ஆட்சி தோற்றம் பெற்றது. இதனால மக்கள் இஸ்லாத்தை மறக்கின்றார்கள். திரும்ப இஸ்லாத்தை மீட்டு கொண்டு வருவதற்காக வேண்டி உமர் இப்னு அப்துல் அசீஸ் வருகிறார். இப்ப தஜ்தீத் பாடத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய கதையை வாசிங்கோ. அவர காலத்துல என்ன இடியப்ப சிக்கல் இருக்குதோ, மக்கள் என்னென்ன பாவத்துல மூழ்கினாங்களோ அது இதெல்லாம் போட்டு எழுதி இப்ப கடைசா முடிங்கோ. இந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி யோசிப்பீங்க. இன்றைக்கு சேர் சும்மா ஃபுல் ஹேப்பியா இருக்காரு, மாஷா அல்லாஹ் பாடம் முடியுதான், அப்படித்தானே போல யோசிப்பீங்க. சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. பாருங்க எப்படி சந்தோஷமா அப்படி இப்படி என்ன இப்படி ஒரு பயானண்டு ஓர மாதிரி இருக்குமா பிள்ளை? சரியா? இஸ்லாம் பிள்ளைகளா முடிஞ்சு
இன்றைக்கு எத்தனை மணி? அவங்க 2 மணிக்கு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் இருக்கா, திரும்ப எக்ஸாம்ல வருவீங்க, வாங்கோ சரி பாடம் முடிஞ்சு. ஆனா இண்டையோட பிள்ளைகள் உங்களை தமா ஃபுல்லும் கலாஸ். இப்ப வாரார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து தஜ்தீத் பணி. இப்ப பாருங்க தஜ்தீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்ன, முஜத்திதுகள் மேற்கொண்ட தஜ்தீத் பணிகள் என்ன, தஜ்தீத் கலைக்கான அவசியம் என்ன, முல்கிய தோற்றம் பெற்றது தஜ்தீத் அவசியம், தஜ்தீத் கலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன, முல்கியத்தால் மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகினார்கள், அதனால தஜ்தீத் தேவை, காரணம் அதான் உருவாகியது. சரியா பிள்ளையா? அப்ப எத்தனை முஜத்தித் வந்துட்டா? 3 அல்லாஹ் 10 புள்ளிக்கு மேலதான் உள்ளே இருக்கிற எல்லாரையும் போட்டு போட்டு கணக்காளு வேணுமா? எல்லாம் லிமிட் 10 புள்ளிக்கு வருமா? 10 புள்ளி மார்க்ஸ். அடுத்தது பிள்ளைகள் நாலாவது போடுங்க. அதுல வர முக்கியமான பாயிண்ட்ஸ் யாருக்குள்ள போடலாம்டா? யாருக்குள்ள போடலாம்? யாருக்காகோ கஸ்ஸாலி. யாரு பிள்ளைகள்? பாருங்க பிள்ளைகளா, இப்ப கஸ்ஸாலி இமாமுக்குள்ள யார் இருப்பாங்கன்னா முக்கியமாக எந்த பிரச்சனை வரும்னா கிரேக்கம். நல்லா யோசிச்சு பாருங்க, வருமா வராது? கிரேக்க சிந்தனை பாய்ச்ச பிள்ளைகளுக்கு விளங்கும். கிரேக்க சிந்தனை வரும். அப்ப யார சிந்தனை? கிரேக்க சிந்தனை, முஸ்லிம் சிந்தனை, அந்நிய சிந்தனையா? பாயிண்ட்ஸ் இப்ப போடுறோம். பாயிண்ட்ஸ் அந்நிய சிந்தனை தாக்கம். மக்கள் இப்ப அந்நிய சிந்தனை தாக்கத்துக்கு வைத்தாங்க. இப்ப நாங்களும் போறோமா இல்லையா உள்ளே? நடிகர்கள் நடிகைகள் அவங்கட ஸ்டைல், அவங்கட புட்டி மாதிரி வெட்டுறது, அவங்கட ஆடமாக்கி பிஞ்ச ஓட்ட ஆடையை போடுறது. சொல்லுங்க. அங்காலையும் படியில் இங்காலையும் படியில் இங்காலையும் ஓட்ட, அங்காலையும் ஓட்ட, எல்லா பக்கமும் ஓட்டதான். கலஸ் மாறன் கலஸ் மஹால் எங்கே படிச்ச மாதிரி? கலஸ் மஹால் அழகிய கலைகளா? தாஜ்மஹால், கலஸ் மஹால், தாஜ்மஹால், கலஸ் மஹால், ரைட். அப்ப அந்நிய சிந்தனை தாக்கம் பிள்ளைல, அந்நிய சிந்தனை தாக்கம். இப்ப அழகா பசந்தா எழுதுங்கோ. சரியா பிள்ளை? அழகா பசந்தா எழுதுங்கோ. அந்நிய சிந்தனை தாக்கத்தால முஸ்லிம்கள், இப்ப நாங்க பிள்ளைகளை பாருங்க என்ன, நடிகர்கள் நடிகைகள் அந்த ஏனைய கலாச்சார தாக்கத்துல நாங்க இப்ப பாதிக்கப்பட்ட மாதிரி இப்ப எழுதப்படாது. இப்ப நாம கஸ்ஸாலி எழுதக்குள்ள என்ன தருதோணும்? கிரேக்கம். ஏண்டா இமாம் கஸ்ஸாலியுடைய காலத்துல பிள்ளைகள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல மக்கள் கிரேக்க நாட்டின் தாக்கத்துல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இப்ப மக்களை திரும்ப என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் சிந்தனைக்கு கொண்டு வரணுமா வரப்படாதா பிள்ளைகளை சொல்லுங்க. எந்த அளவுக்கு கிரேக்கன் நம்மளுக்கு தெரியும். அறிவியல் தத்துவ கருத்து அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அப்படித்தானே? எந்த அளவுக்கு பிள்ளைகள் தாருல் என்ன தாருல் முனாதரா, அப்படித்தானே? இதுல ஒரு விவாதம் போயிடுச்சு. என்ன விவாதம் பாருங்க. அல்லாஹ் அக்பர். விவாதம் நடந்த நல்லந்தான். ஹலீஃபா மௌமுடைய காலத்துல இஸ்லாம் சம்பந்தமான ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தா போய் இருந்து கேட்டா இங்கால விவாதம் இங்கால விவாதம் முடிவாக சொல்லுவாங்க. அறிவு வளருமா இல்லையா? சொல்லுங்க பிள்ளை. ஆனா இங்க இவர காலத்துல கஸ்ஸாலி இமாம்ட காலத்துல விவாதம் போயிடுச்சு. என்னண்டா கதையை பாருங்க. வஹி நல்லமா பகுத்தறிவு நல்லமா? என்னது? வஹி நல்லமா பகுத்தறிவு நல்லமா? இது சரி வருமா புள்ளே? இப்படி ஒரு விவாதம் நடத்தலாமா? இஸ்லாத்துல கூடுமா? அது இல்ல. வஹி நல்லமா பகுத்தறிவு நல்லமாண்டா? அப்ப வஹி நல்லம் இல்ல பகுத்தறிவு நல்லம் சொன்னா அப்ப குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் தூக்கி பத்த வைக்கிறதா? இல்ல சார்.
ஏன் இவர் இப்படி போனான்டா? அந்நிய கலாசார தாக்கத்துக்குட்பட்டு இஸ்லாத்தை இப்படி யோசிச்சு இப்படியான ஒரு விவாத அரங்க ஏற்பாடு செய்யற அளவுக்கு அவன் போய்த்தான். இப்ப இந்த மனுஷன் பார்க்காரு, இன்னொரு சீரழிவுடா வாப்பா, நாம இந்த சமூகத்துக்கு பிறந்துட்டு என்ன அப்படி யோசிச்சால சரியா புள்ளே, நான் சொல்றேன்னா சரியா? இப்ப இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாருண்டா, இப்ப நீங்க தலையாட்ட போறீங்க பாருங்க. தஹாஃபத்துல் சொல்லுங்க. பலாசிஃபா எம்சிக்கள் வருமா? எம்சிக்கள் செஞ்சுட்டு இருக்கிற ரகசியமாக எம்சிக்கு போயிட்டு இருக்குது, இன்னொரு ரகசியமாக எஸ்ஏ போயிட்டு பிளேட்டா உள்ளே சொல்றது. தஹாபத்துல் பலாசிஃபா என்ற புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தை அவர் எழுதினதுக்கான காரணம் என்னண்டா, கிரேக்க நாகரிகத்துல உள்ள குறைபாடு. என்ன பிள்ளைகள்? கிரேக்க நாகரிகத்திலேயே குறைபாட்டை பத்தி மக்களுக்கு பேசி புத்தகத்தை எழுதிடே படிங்கடா, டே அதுக்குள்ள போய் ஊராதங்கடா. இப்ப நம்ம நாக்க சொல்றமா என்ன, நம்மட பிள்ளைகளை இந்த போனுக்குள்ள போகாதங்கடி, இந்த யூடியூப்ப பாக்காதங்கடி அப்படி சொல்றியா இல்லையா? பாக்காதங்கடா. இந்த நாடகத்தை பார்க்காதங்கடி உங்களோட கண் என்னத்துக்கடி ஆகும் அப்படி எல்லாம் அம்மா மாதிரி கேட்கிறதா இல்லையா? அப்படி டீ போட்டு தானே கேட்கிறேன். நாஞ்சில அப்படி என்ன கொஞ்சம் கூலா போமா வாடத்தை அழகா முடிக்கிறதானே, ரைட்? அம்மா மாதிரி நாடகத்தை பார்க்காதடி, அவள் விஜய் இண்டா அப்படி இருக்காள், இவள் அஜித் இண்டா அப்படி இருக்காள், அப்படி பேசுறாதங்கடி ரெண்டு சொல்றியா இல்லையா பிள்ளைகள்? ஏன் உமா மாதிரி ஏசுற? இந்த யூடியூப் நாடகத்தை தான் பார்த்துட்டு கண்ணை உருட்டி உருட்டி அதுக்குள்ளதான் பெட்ஷீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்படி சத்தம் கேக்குது பார்த்துட்டு இருக்கிறாள். பார்க்காதான் இங்கால பாப்பா ஏசுற, இங்கால உமா ஏசுற, உங்களுக்கு கணசா உங்களுக்கு ஏசு அவளுக்குள்ள சண்டை வந்து அதை நீங்க பண்பா என்ன பண் பண்ணி பார்த்துட்டு இருந்து எங்களுக்கா ஏசுங்க, அவங்களை அட்டி வாங்க நல்லா குட்டுங்க வாப்பா. நமக்கு உமா வந்து ஏசுவா, அடியே போன பாக்காதடி, இந்த நாடகத்தை ஏண்டி பாக்க மண்டையில எல்லாம் போட்டு படாரு புறா அடிக்கிற சத்தங்க படாரு புறா அடி குடி. ஏன்னா இங்க தம்பி பார்த்தா டான்ஸ் ஆடுவான் நம்மளை பார்த்து, அங்கட தங்கச்ச பார்த்தா இப்படி நெய்யா காட்டிட்டு போவாள். ஏன்னா இப்படி எல்லா பிரிக்கும் பாப்பாக்காரன் வருவாரு. இப்ப மகள் செல்ல புள்ள பாப்பாடு சும்மா உதாரணத்துக்கு பிள்ளைல பாப்பா போட்டா பாப்பா இப்படி ஒரு செல்ல கதை காய்ச்சி வாயெல்லாம் இழுத்தோட பாப்பாக்கு சூடாகி உமாக்கு உமாவை கண்டு இந்த வாடி ஏண்டி என்ன மாலு கேசின தங்க மாலுக்கு ஆனா உமா அப்படி மாறி ரெண்டு ஒரு சண்டையாகி நாம் அதை பார்த்து ரசித்து இப்படி கை தட்டி அட்டிங்க வாப்பா அட்டிங்க உமா குட்டுங்கோ என்ன தானே சின்ன நாடகம் பார்க்க வேணாம் வாங்க நாடகம் நடக்கிறியா நடக்கிறலையா அப்படி சொல்லுங்க. என்னடா பிள்ளைகள் பண்ணா போனாலும் இதுக்குள்ள விஷயம் ஒன்று என்னண்டா, நம்மட சமூகத்துல நம்மட ஊட்ட உமா வாப்பா மாறு அதை பார்க்க வேண்டாம், இதை பார்க்க வேண்டாம், நாடகம் பார்க்க வேண்டாம், படம் பார்க்க வேண்டாம், ஊர்பலாய் பேச வேண்டாம், அது செய்ய வேண்டாம்னு பாவம் சொல்றோம். இதுல இருந்து சமூகத்தை இப்ப பார்ப்பாங்க இமாம்கள், நம்மட காலத்துல இமாம்கள் நம்மட சமூகத்துல தலாக் நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது, நம்மட பிள்ளைகள் போதை பஸ்து பாவிக்காங்க, நம்மட பிள்ளைகள் உமா வாப்பா மாறுற பேச்சை கேட்கிறல்ல, ஏன்னா இப்ப ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுறாங்கல்ல, இப்ப ஆசிரியர் பிள்ளைகளுக்கு கட்டுப்படான்னு சொன்னா மாறி அடிக்கான், ஆசிரியருக்கு அடிக்கான். என்ன ஓ மாதிரி சொல்லுங்க. இப்ப பள்ளியில பார்த்தா பயான் போகும், மது ஹராம், ஐஸ் ஹராம், போதை வஸ்து இளைஞர்களே பாவிக்க வேண்டாம். என்ன பணி நடக்குது இப்ப சமூகத்துல? இப்ப இந்த பாடம் என்னண்டா, இவோட காலத்துல இந்த பிரச்சனை இருந்து இவர் கிளியர் பண்றார், நம்மட காலத்துல இந்த பிரச்சனையிலிருந்து இப்பயும் இருக்காங்க முஜத்திதுகள், அவங்க கிளியர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். பாடம் என்னமாக ஜமாத்தால கேக்குது உள்ளே என்ன
எங்கட பிள்ளை பக்கத்துல அம்மா அப்பா மாதிரி இருக்காங்களா பிள்ளை சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. பக்கத்துல வச்சுட்டீங்க வாங்க, அடி வாங்க போறீங்க. இல்ல மலை Right. ஏன்னா இல்லாடி பக்கத்துல உம்மா இருந்தாலும் உம்மா சொல்லுவா மகள் சொல்லுல வேணாம். இப்ப நான் கேட்டோட பக்கத்துல உம்மா இருப்பா, உம்மா சொல்லுவா மகள் என்ன சேர்மரா ஒன்றும் பேச மாட்டாரு, படிப்பு சித்திப்பாரு மகன். நீங்க என்ன செய்யுங்க, அங்க ஒரு படம் போகும், பாரணிப்பா அவ்வளவு பேருக்கு. ரைட். 5வது பொய்யான சிந்தனை. என்ன பிள்ளைகள்? எல்லாரும் சிரிச்சு சாப்பிடுறேன். அல்ல அல்ல என்ன பிள்ளை, இந்த இங்கேயும் மாற பிள்ளை ஏன்னா இங்க இல்ல எனக்கு தெரியும், ஏன் தெரியும்டா பிள்ளை நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா என்னன்னா இங்க பிள்ளைகள் இங்கல என்ன பல்கலைக்கழக பிள்ளைகள் கிடைச்சா பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மாரோட இப்போ ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் அப்படி பிள்ளைகள் பல்கலைக்கழகம் ஈஸ்டர்ன் கொழும்பு இப்படி போகக்குள்ள பேரண்ட்ஸோட வந்தோன்னா அவங்கள பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, உங்களோட பாடத்துல சார் நாங்களும் விருந்து படிக்கிறேதான். ரைட்டா? என்னது பேரண்ட்ஸ் பிள்ளைகள் படிக்கக்குள்ள சார் நாங்கள் உண்மையாகவே இருக்கிற சார் என்றா நீங்க இந்த இஸ்லாமிய விடயங்கள், இஸ்லாம் பாடம் தானே, இஸ்லாமிய நாகரிகம் நம்மட சமய பாடம் தானே பிள்ளைகள். அப்ப அதனால சார் எங்களுக்கு பிரயோசனம் தானே. ஆனா நீங்க விளங்கப்படுத்துற சார் உண்மையாகவே எங்களுக்கு அப்படி விளங்குற, நாங்களே எக்ஸாம் எழுதலாம் போல இருக்குது. என்னது அப்ப எங்கட என்ன பிள்ளைகளை பக்கத்துல நாங்கள் இருந்து சார் கேட்டுட்டு இருக்கிறேன். இங்க வந்து என்ன அது ஒரு வகையான சிரிப்போட போயிட்டு ஒரு கதை. ரைட். அதெல்லாம் இடிக்கட்டும் பிள்ளைல. ரைட். அப்ப பொய்யான சிந்தனை அப்படின்னா என்னடா பிள்ளைகள், இப்ப பாருங்க இதுக்குள்ள யாரு வருவாருன்னா நான் சொல்ற விஷயத்த பாருங்க பிள்ளைல. பேரை போடுறேன்னா பாப்பேன் பிள்ளைய சொல்லுதான்னு சொல்லுங்க. அப்ப யாருன்னு 3ஆவது போட்ட மேய்ச்சிருக்கீங்க. அப்துல் வஹாப் பாராத். இவருடைய காலத்தில் என்னண்டா போலி அறிஞர்கள் தோற்றம் பெற்றார்கள். யாரு பிள்ளைகள்? போலி அறிஞர்கள். அறிஞர்கள் என்ற பேருல பொய்யான அறிஞர்கள் தோற்றம் பெற்று பொய்யான கருத்தை சொன்னான். இஸ்லாத்தில் இல்லாத கருத்தெல்லாம் சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர். பிரச்சனை என்ன? இங்க பார்த்தா மது அபின் கஞ்சா குடு, என்ன இப்ப சொல்ற மாதிரி கஞ்சா குடு அது இது சிகரெட் அதெல்லாம் அங்க மது அபின். அது என்ன அதே மாதிரி கொள்ளை விபச்சாரம், இப்படி பொய்யான சிந்தனை, பொய்யான போக்கு இப்படி எல்லாம் இருந்தது. அழகா வாசிங்கோ. நான் சொல்ற விஷயம் எல்லாம் இருக்குமா? நிறைய இருக்கு. எல்லாம் பாவமான விஷயம் தான். பாவமான விஷயத்த பாடமாக்குற லேசிதான். என்ன நன்மையான விஷயத்த செய்யறதான் கஷ்டம். ஓமா இல்லையா? அப்ப இந்த பொய்யான சிந்தனையிலிருந்து, இந்த போலியான அறிஞர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறார் யார்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வருகிறார். வந்து மக்களை கிளியர் பண்ணுகிறார். தஜ்தீத் பணி சமூகத்தில் ஏற்படுத்திய பங்களிப்பு என்ன? முஜத்திதுகள் மேற்கொண்ட தஜ்தீத் பணிகளை ஆராய்க. தஜ்தீத் கலைக்கான அவசியத்தை எடுத்து காட்டுக. பாருங்க, தஜ்தீத் கலைக்கான அவசியம் ஏன்? பொய்யான சிந்தனை உருவாகியது, அதனால தஜ்தீத் அவசியம். செட்டாதா இல்லையா? தஜ்தீத் கலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் உருவாகியது? பொய்யான சிந்தனை உருவாகினா இது தேவையா இல்லையா? தஜ்தீத் தேவையா இல்லையா? ரைட். இப்ப பிள்ளைகள் கேள்வி 10வது அலகு எப்படித்தான் பிரட்டி வந்தாலும் கேள்வி எல்லா பக்கமும் சுத்தி ஏன்னா ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கிறேன், இப்பயும் விளங்கப்படுத்திருக்கிறேன். கிளியரா பிள்ளைகள்? கிளியர் சார். இன்னொரு விஷயத்தம்மா வச்சிருந்தேன் பிள்ளைகள், உங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்க பிள்ளைல. அந்த சொல்லுங்க பிள்ளை டக்குடா எம்சிக்குவா. 5ஆம் நூற்றாண்டுல பிள்ளைகள் மகாஷிது ஷரியாவுடைய 3 பிரிவுகளை உருவாக்கியவர் யாரு? 5ஆம் நூற்றாண்டுல அடி வாங்குற. இப்ப வாரன் ஜீலானிய விட்டுட்டு வாரன். இப்ப ஜீலானிய சொல்லுதான் வரும், அப்படியே சொல்லுதான். 5ஆம் நூற்றாண்டு. இது ஒரு எம்சி கேள்வி.
அடுத்தது பேரை போடுறேன். இப்னு அப்துல்லா அல் ஜுவைனி யாரு? அல் ஜுவை நீதான பிள்ளை? அல் ஜுவைனி இவர்தான் பிள்ளைகள் மகாஷிது ஷரியாவுடைய 3 பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? லரூரியா, ஹாஜியா, தஹசீனியா யாவோ மீக்கிதோ? சரியா பிள்ளை? இந்த 3ஐயும் 5ஆம் நூற்றாண்டுல யாரு கொண்டு வராருண்டா இவர்தான் கொண்டு வரார். பிள்ளைகள் அப்ப இதுவும் ஒரு எம்சி கேள்வியாக பிள்ளைகள் கேட்கலாம். அந்த விஷயங்களை பிள்ளைகள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு தகவல் உண்டு யோசிச்சன் சொல்றதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைட், இதுல பிள்ளைகள் எம்சிகளை தகவல் பிள்ளைகளா? ரைட், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்தித். அப்துல் காதர் ஜீலானி, அதே மாதிரி கஸ்ஸாலி எத்தனாம் நூற்றாண்டு? 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு முஜத்திதுகள். திரும்ப பிள்ளைகள் மௌலானா இல்யாஸ் 19 20ஆம் நூற்றாண்டு. என்ன 19க்கு வருவா 20க்குள்ளே வருவா? மௌலானா மௌதூதி ஹசனுல் பன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவாங்க. பிள்ளைகள் சல்மா மெசேஜ் பண்ணிட்டீங்க, வார அனுப்ப. உமர் இப்னு அப்துல் அசீஸ் எத்தனாம் நூற்றாண்டு சொல்லுங்க? 2ஆம் நூற்றாண்டு. அப்துல் காதர் ஜீலானி இமாம் கஸ்ஸாலி எத்தனாம் நூற்றாண்டு? 5 அல்லது 6. 5ஆம் 6ஆம். மௌலானா இல்யாஸ் எத்தனைக்குள்ள வருவார்? 19 20. 19 வெரி குட். மௌலானா மௌதூதி ஹசனுல் பன்னா இதுக்குள்ள வருவார்? 20ஆம் நூற்றாண்டு. சரியா பிள்ளைகள்? ரைட். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாகும் என்பது குர்ஆன், ஹதீஸா, இஜ்மா கூற்றா, சஹாபாக்களோட கூற்றா? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்குர்ஆன். எம்சி கோலிக்கு வரும், கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வசனங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சின்ன சின்ன குட்டி குட்டி வசனங்கள் வந்தா கூட கொஞ்சம் தலைக்கு வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாகும் என்பது குர்ஆன் வசனம். என்ன? யார் அல்லாஹ்வுக்கு யார் அல்லாஹ் அப்படி இல்ல மையுரிதில்லாஹு பி கைரி ஃபக்கிஹு பித்தீன். யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில விளக்கத்தை கொடுப்பான் என்பது என்னது? ஹதீஸ். கூட சிலபஸ் நான் சும்மா யோசிக்கப்படாது. சேர்ந்த அரபால யோசி எங்கேயோ அங்க இருந்து எடுக்காராக்கும், அங்க இருந்து எடுக்கல உங்களோட சிலபஸ். சரியா? மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை 3ஆக பிரிக்கலாம். ஒன்றென்ன? நற்செயல்கள், ஏவப்பட்டவை. வித்தியாசம் வரும். ஏவப்பட்டவை 2 வரும். நற்செயல்கள், ஏவப்பட்டவை, மௌரூஃபாத். இதுக்குள்ள ஃபர்லு வரும், வாஜிபு வரும், முஸ்தஹப் விருப்பத்துக்குரியது முஸ்தஹப், இதெல்லாம் வரும் இதுக்குள்ள. இன்னொன்று பிள்ளைகள் முன்கராத். முன்கராத்னா என்ன? தடுக்கப்பட்ட துருச்செயல்கள். துருச்செயல்கள் சொல்றது தடுக்கப்பட்டவை. இதுக்குள்ள பிள்ளைகள் ஹராம், மக்ரூஹ், இழிவு தரக்கூடிய செயற்பாடுகள் எல்லாமே இதுக்குள்ள வரும். அதே மாதிரி முபாஹாத், ஆகுமாக்கப்பட்டவைகள் முபாஹாத், மௌரூஃபாத், முன்கராத் தவிர்ந்த தான் முபாஹாத். எனவே இதே மாதிரி பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகத்துல இஸ்லாத்துடைய அடிப்படைகள் என்று கேட்டா தௌஹீத், ரிசாலத்து, மஆத் போடுங்க. மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள் என்று கேட்டா இபாதத், ஹிலாஃபத், இமாரத். ஹிலாஃபத்துக்கு மறுசொல் திரும்ப சொல்லுவேன். சொல்லுங்க, நாளே சொல்லுங்க. இஸ்திஹ்சார், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா,
என்ன Right. என்ன இந்த நாளையும் ஓடர் படுத்துங்கன்னு சொல்லுவேன் சரியா ரைட் சொல்லுங்க ஹிலாபத்துக்கு மறுசொல் இஸ்திஹ்லாப் இஸ்திஹ்லாப் சரியா பிள்ளையா 3 இஸ்ல வரை மிச்சம் கவனம் வரைக்கும் பிள்ளைல இஸ்திஸ்ஹாப் இஸ்திஸ்லாப் இஸ்திஸ்லாப் இஸ்திஸ்ஹாப் இஸ்திஹ்சான் இஸ்திஹ்லாப் என்ன அப்படி வரும் அப்ப ஹிலாபத்துக்கு மறுசொல்லும் தான் இஸ்திஹ்லாப் போட்டிருக்கிறார் இன்னொன்று இதே மாதிரி கொண்டு அல்லாஹ் இஸ்தின்பாத் உடனடி பாத்தீங்களா முக்கிய டைம்ல லேசா படிக்கணும் ஐசி பாடம் சும்மா தண்ணி பாடம் இஸ்திஸ்ஹாப் இஸ்திஸ்லா இஸ்திஹ்சான் இஸ்திஹ்லாப் இஸ்தின்பாத் இஸ்தின்பாத் என்னது தஃசீர் பாடத்துல ஃபிக்ஹ் துறை சார்ந்த தஃசீர்ல பாத்தீங்கன்னா இஸ்தின்பாத் உடனடி தீர்வு என்ற விஷயம் பிள்ளைகள் வரும் ரைட் இப்ப பிள்ளைகள் வாங்கோ தீன் என்பதற்குரிய ஒத்த சொல் அது தீன் என்பதற்குரிய ஒத்த சொல் உங்களோட சிலபஸ்ல இருக்குதா எம்சிகளில் கொஞ்சம் கிளியர் பண்ணி தார சில விஷயங்களா கிளியர் பண்ணி தார நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைல ஏன்னா எம்சிகள் எவ்வளவு நிறைய ஃபுல்லா கிளியர் பண்ணி தந்துட்டேன் கடைசி உள்ளே தஜ்வீத் பாடத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி தார் ஏற்கனவே கிளியர் பண்ணினே தான் திரும்ப ஒரு தரம் இன்னும் தகவலை தார் தீன் என்பதற்குரிய ஒத்த சொல் உங்களோட நோட்ஸ்ல கைட்ல இருக்கு பிள்ளைல கைட்ல இருக்கு என்ன என்னமா மில்லத் மில்லத் மில்லத்தின் உள்ளே சமயத்துக்கு தான் சொல்றது சரியா அப்ப தீன் என்ற இதுக்குரிய ஒத்த கருத்து அதே சொல்லுத்தான் மில்லத் சில டைம்ல பிள்ளைகள் அங்கால சுத்தி இங்கால சுத்தி எம்சிகளுக்கு வரலாமா வரையலாது சரியா அதே மாதிரி இன்னொன்று ஃபிக்ஹ் என்பதற்குரிய ஒத்த சொல் வெரி குட் ஃபஹம் ஃபஹம் விளங்குதல் ஃபிக்ஹ்ண்டாலும் விளக்கம்தான் ஷரியாண்டாலும் விளக்கம்தான் ஃபிக்ஹ்ண்டா சட்டங்களை மட்டும் பேசும் ஷரியா என்பது சட்டங்களை மாத்திரம் பேசுறதல்ல சட்டங்களையும் பேசும் சட்ட விதிகளையும் பேசும் சட்ட மூலாதாரங்களையும் பேசும் இப்படி ஷரியா என்பது விசாலமானது ஃபிக்ஹ் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்தது ஆனா ரெண்டுக்கும் உரிய கருத்து விளக்கம்தான் அப்ப ஃபிக்ஹ்ண்டா ஃபஹம் ஃபஹம்ண்டா என்ன ஃபாஹிமா அப்படி உள்ள இருக்குதா சொல்லுங்க கேக்குறல யாரு சேர்ந்து அடி வாங்க படிங்க பாகிமான்னு சொல்லுவோம் விளங்கக்கூடியவள் பகும் விளக்கமுடையவள் அந்த இருந்தா பகும் 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 சரியா என்ற சொல் குர்ஆன்ல பிள்ளைகள் எத்தனை இடத்துல வந்திருக்குது ஒரே ஒரு இடத்துலதான் ஷரியா என்ற சொல் குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கிறது இதுவும் சில டைம்ல பிள்ளைகள் பழமையாக அங்கேயும் பார்ப்பாங்க நாம அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இப்படி கேள்வி எடுக்கிறது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்போம் கொண்டு எடுத்துட்டாங்க சிக்கலாக்கி விட்டுரும் அதனால எல்லா ரூபத்திலையும் விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள் சுத்தி 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 விளங்கப்படுத்துறேன் இன்னும் ஒரு கிழமை இருக்குது சும்மா அழகா என்ன சட்டப்படியாக ஒரு கிழமை இருக்கு பிள்ளைகள் சந்தோஷமாக என்ன செய்யுங்க எக்ஸாம் படிக்கிறல்ல இனி படிச்சு முடிஞ்சு இனி சும்மா இப்படித்தான் அண்ணா இருந்து படிக்கிறது எல்லாம் படிச்சு முடிஞ்சு 2 வருஷமும் படிச்சு இன்னமும் படிக்கிறானா திரட்டி விட்டுருவாங்க சார் அது விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகத்துல நடக்கிற ஒரே விஷயம் என்னண்டா பிள்ளைகள் திருமணம் என்னது இதுக்குத்தான் பிள்ளைகள் நாங்க கஷ்டப்பட்டு ஓடி திடுற இந்த லவ் பண்றது பைசிக்கலுக்கு பின்னா அந்த பைசிக்கலுக்கு பின்னாலயா இந்த பொம்பளைகளுக்கு பின்னால ஓடுறது இந்த ஆம்பளைக்கு பின்னால ஓடுறது பாருங்க நமக்கு எது தேவையோ அதுக்கு ஓட மாட்டோம் ஆனா உண்மையாகவே நமக்கு இது சும்மா நோமலா வரும் கஷ்டப்பட தேவையில்ல அவன் படிச்சவனா இருக்கலாம் படிக்காதவனா இருக்கலாம் யாராக இருந்தாலும் விரும்பியோ வெறுத்தோ நாம செய்ய வேண்டிய ஒரு அமல் எது நீங்க லவ் பண்ணலன்ட்டு உங்களுக்கு திருமணம் நடக்காதா நடக்கும் தேவையான
சும்மா அங்கலஞ்சல ஓடி என்ன பாஞ்சி ஏன்னா அவருக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்து மழை சிலவழிக்க மழை இங்க கையில எழுது அங்க காலில் எழுத ஏன்னா அங்க அவன் கீழே உள்ளமை அங்க போட்டு இவன் உன்னையில இருக்கான் பார்க்க உன்னையில இருக்கா ஏன்னா என்னோட பேசல நான் கோல் எடுத்த ஏன் பேசல அப்ப இன்னொரு பேசிட்டு இருக்காலோ அப்படி சந்தேகப்பட பிரஷராக பைத்தியம் பிடிக்க தாடி வளர்க்க உத்தாக தற்கொலை செய்ய தேவையா? இது தானாக வார விஷயம். இதெல்லாம் அப்படி இல்ல. படிக்கிறது பல்கலைக்கழகம் போறது தானாக வயசு போனதுக்கு பிறகு என்ன திருமணம் அப்படித்தான். 30 வயசு முடிப்பான், 35 வயசு முடிக்கிறான், 70 வயசு கிழவனை முடிக்கிறான், 90 வயசு ஆனா பட்ட கிழவி முடிக்கால் பட்ட கிழவனை முடிக்கான். ஓமா இல்லையா? ஆனா படிப்பு என்பது அப்படி அல்ல. முடிஞ்சா முடிஞ்சதுதான். அப்ப இதுக்கு பின்னால ஓடினா பிரயோசனம் இல்ல. சரியா? சரி சார். நல்ல பிள்ளைகள் மாதிரி சும்மா அப்படி சூபி மாதிரி கலக்கிங்க தங்க கட்டிங்க. ராய் பாரு நல்ல பிள்ளை தங்க உங்கள பிள்ளை நீங்க பிள்ளைகள் வித்தியாசமான பிள்ளைகள் எங்கண்டா இந்த அல்லாஹு தாலா ஈசா நபிய என்ன விண்ணுலகத்துக்கு உயர்த்தினமாக்கி உங்களை மேல வந்து கீழே அனுப்பி விட்டுருக்கீங்க. நாங்கெல்லாம் பிள்ளை அப்படி அல்ல, பாவம் செய்யக்கூடியவர்கள். நாங்க இந்த உலகத்துல பிறந்தவர்கள். நீங்க எல்லாம் அப்படி இல்ல. ஜூம்ல வார எல்லா பிள்ளைகள் ஈசா நபி அல்லாஹு தாலா இங்க இருந்து மேல எடுத்த மாதிரி உங்களை அங்க இருந்து ரெக்டா அனுப்பினேதான் இங்க. போதும் சார், போதும் பிள்ளைல யாரு சார் நீங்க? என்ன ஓகே கொஞ்சம் என்ன இந்த பியாவல் அதெல்லாம் உண்டு வைக்கல பிள்ளைனா ஒன்றுமா நமக்கு என்ன நம்ம இதுக்கு நமக்கு பியாவல் இதுதான். ஓமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் வசனமா சொல்றோமா? சில டைம்ல வரலாம் பிள்ளைல, சில டைம்ல வரலாம். வசனத்தை எழுதல பிள்ளைகள் என்ன மனித குழு மக்களுக்கு மத்தியில் சரியா பிள்ளைகளா? அறிஞருடைய கருத்தா நான் வாசிக்க முடியல, சும்மா வாசிக்காம கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? உங்களோட கைட்லைன் பிரிக்க பிள்ளைகள். மனித குழு மக்களுக்கு மத்தியில் சரியா பிள்ளைகள்? அத எப்படின்னா பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கைட் எங்க பிள்ளைகள்? கைட் இல்லாம நான் சொல்றேன் பிள்ளை, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா சொற்கள் முன்னுக்கல்வி வச்சிருக்கிறேன். மனித குழு மக்களுக்கு மத்தியில் மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நெறிமுறை இறை சட்டமாகும் என்று சொன்னவர் யார்? கலாநிதி உமர் சுலைமான். கலாநிதி உமர் சுலைமான். வெரி குட்மா. யாருமா சொன்னது? சொல்லுங்கம்மா. பேரு யாரு? அம்மா இப்ப சிரிக்கிறதுக்கு அடி வாங்குறப்ப எங்க மேடம்? என்ன எங்கட பக்கத்து ஏரியா பிள்ளைங்க இப்ப அடி வாங்க போறீங்க பிள்ளைங்க. நீங்க நான் விளங்காதுக்காக கேட்டேன். இப்ப நீங்க குழப்ப போறீங்க. உங்களோட பழக்கமே இதுதான். என்ன ஸ்கூலுக்கு இந்த இப்படித்தான் கொஞ்சம் யாரோ இந்த பாருங்க சொல்லி என்னைய வந்த பிள்ளை சண்டே உண்டாக்கத்தான் ஐடியா இல்ல சார். 2 வருஷம் இல்ல காலமெல்லாம் ஸ்கூலுக்குள்ள இருந்து இந்த பிள்ளைகள் ஏதாவது பேசுறத பார்த்து சண்டையை மூட்டுற அந்த பழக்கம் இப்ப சேருக்கும் பிள்ளைகளுக்கு சண்டையை மூட்டுறத பாக்குற ஜூம்ல. இல்ல சார், பேரு புதுசாகி சார். பேர் நல்ல பசந்தான பேரு தான். நல்ல பேர், புதுசு இல்ல. நல்ல அழகான ஆழம் உள்ள கருத்து உள்ள பேரு தான். சும்மா போங்க. அப்ப உமர் சுலைமான். ரைட் பிள்ளை. அந்த சிரிப்போட உள்ள விஷயத்துல அடிக்கணுமா? ரைட். சரியா பிள்ளை? ரைட். அடுத்தது 2வது. அனைத்து துறைகளிலும் மொத்தமாக செல்வாக்கு செலுத்தும் ஒரு சொல்லே ஷரியா எனும் இறை சட்டமாகும் என்று சொன்னவர் யாரு?
ஜுருஜானி. சரியா பிள்ளைகள்? ஜுருஜானி. சரியா? ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் உள்ள அளவீடே சரியாவாகும். ஆபாதி. வெரி குட் பிள்ளைகளா. சும்மா எப்படித்தான் இருக்கிற எங்கட பிள்ளைகள் அப்படித்தான். எங்கட பிள்ளைகள் அப்படி வெட்டிக்காத பிள்ளை. என்ன? இப்ப வாங்க ஃபகீஹ் அல்லது ஃபுகஹா நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதா அறிஞர் சட்டத்துறை அறிஞர்கள் எல்லாம் விளங்கப்படுத்தின உங்களுக்கு. என்ன இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், என்ன என்ன இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய சிறப்பு பேர் எல்லாம் விளங்கப்படுத்தினீங்க இல்லையா புள்ளே? எம்சிக்யூல சொல்லுங்க. ஃபகீஹ் ஃபுகஹாக்கள் யாரு புள்ளையா? ஃபகீஹ் ஃபுகஹாக்கள் யாரு? சட்ட விடயத்தில் ஆழமான அறிவை பெற்ற சட்டத்துறை அறிஞர்கள். சட்டத்துறை அறிஞர்கள். இந்த ஃபகீஹ் ஃபுகஹா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாபி இருக்கிறார். நம்மட சிலபஸ்ல இருக்கிறார். யார் அவர்? சயீத் பின் முஸையிப். சயீத் பின் முஸையப். முஸையப் தானே? முஸையபா முஸையிபா? முஸையப் தானே? முஸையிப். ரைட். ஓகே பிள்ளை. சயீத் பின் முஸையப். ஓகே பிள்ளை. ஓகே. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். முக்கியமான ஒரு தகவல். கட்டாயம் கட்டாயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். முஜத்தித் அல் ஃபசானி. ஃபசானி யார்? முஜத்தித் ஃபசானி. ஃபசானினா பத்தானின்னு வராது இல்லையா? பிள்ளை 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 ஃபசானின்னு வரும். யாரு முஜத்தித் ஃபசானி என்ற சிறப்பு பேர்? யாருமா சொல்லுங்க. சிறுஹிந்தி. வெரி குட் பிள்ளைகளா. சிறுஹிந்தி. இந்தியாவுல தஜ்தீத் பணியை மேற்கொண்டவர். எங்க மேற்கொண்டவர்? இந்தியாவுல என்ன தஜ்தீத் பணியை பிள்ளைகள் என்ன மேற்கொண்டவர். ரைட். இந்த நாம தீனே இலாஹின்னு பார்த்தோமா இல்லையா? ஞாபகம் இருக்கா? தீனே இலாஹி யார்? அக்பர். இந்த அக்பருடைய மகன் யாரு? யாரு? ஜவாஹிர். ஜஹாங்கீர். யாரு பிள்ளைகள்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வாப்பாட கொள்கையை எதிர்த்தார். யாருடைய மாணவர் இவர்? வர மாட்டாங்க. வீட்டாரா பேசி சண்டை என்ன? சண்டை அடிபுடி என்ன? அக்பருடைய மகன் யாரு பிள்ளைகள்? ஜஹாங்கீர். இவர் பிள்ளைகள் வாப்பாட கொள்கையை எதிர்த்தார். எதிர்த்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் யாருடைய மாணவர் என்றால், யாருடைய மாணவர்? சிறுஹிந்தி. சரியா பிள்ளைகள்? சிறுஹிந்தியின் மாணவர் தான் அக்பருடைய மகன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. சும்மா அங்க இங்க சுத்தி ஃபுல்லா ஆழமாக விளங்கப்படுத்துற பிள்ளைகள் நீங்களும் அழகா என்னோட சேர்ந்து முழுமையாக வாய்ச்சி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஃபிட்டா இருக்கீங்க. ஓகே மாஷா அல்லாஹ். நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க பிள்ளைகளா. நல்லா ஃபிட். ஓகே சந்தோஷமா இருக்கீங்க. சரியா பிள்ளைகள்? நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன இந்த சிறுஹிந்தி என்பவர் பிள்ளைகள் ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? சமூகத்துக்காக ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? அது என்னடா பிள்ளைகள் இல்லவா? வாங்க போங்க. நீங்க எல்லாத்தையும் சரியா? சரி இங்க வாங்க. சொல்லிட்டு சொல்லுங்க சார். என்னன்னா பிள்ளைகள் இவங்க என்ன செய்யறா? ஜூம்ல நிக்கிற பிள்ளைகள் இப்ப படிக்கிட்டு இருக்கிற தங்கச்சி என்ன செய்யறா? ஏதாவது சாப்பாட்டை கொண்டு வந்தோன்னா இவோ தங்கச்சி இருந்தா அப்படி படிக்கட்டுக்குது. அப்ப தங்கச்சி தெரியும் தானே?
போட்டு மண்டையில குத்தி போட்டு ஊர்ற கொண்டு நீ சண்டை ஓடிச்சு இப்படி வைக்க விளங்க அதை நாம மைக் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க விளங்கிட்டா இப்படி கூத்தல் நடக்க முடியல ரைட் தீனே இலாஹில பிள்ளைகள் தீனே இலாஹி என்ற கொள்கையில டைம் எத்தனை பிள்ளைகள் இப்ப 5 என்னமா தீனே இலாஹி என்ற கொள்கையில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மன்னனுக்கு சஜதா செய்ய வேண்டும் சொல்லப்படும். எல்லாரும் மன்னனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சஜதா செய்யணும். அந்த சஜதாவுடைய பேர் என்ன? சஜிதா தஹியா. தஹியா. சரியா பிள்ளைகள்? தீன இலாஹில அக்பர் கொள்கையில பாத்தீங்கன்னா பிள்ளை எல்லாரும் மன்னனுக்கு சஜதா செய்யணும். அப்ப அந்த சஜதாவுக்குரிய பேரு தான் சஜதா தஹியா. தஹியா. சரியா பிள்ளைகள்? சஜதா தஹியா. இப்ப பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை பிள்ளைகள் படிச்சுட்டா. நாளைக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம்? இஷாக்கு போறோம் சார். இஷாக்கு போறோம் பிள்ளை இன்ஷா அல்லாஹ். எப்படியும் பிள்ளைகள் இஷா தொழில் முடிய பொம்பளை பிள்ளைகள் இஷா தொழில் முடிய எத்தனை மணி ஆகும் உங்களுக்கு சொல்லுங்க? 7:30 ஆகும். 7:30. ரைட். அப்ப பிள்ளை இன்ஷா அல்லாஹ் 7:20க்கு பாடத்தை போட்டா 7:30க்கு வந்து சேருவீங்க பிள்ளை. நீங்க ஓபன் பண்ணா சரி அது இருக்கீங்களா? சொல்லுவாமா கொல்துகளைய கொண்டு நான் எடுத்துக்கிறேன். அது வீட்டுல கதைக்குது சார். அடுத்த சண்டை அடுத்த என்ன சாப்பாடு பறிச்சு ஏரியா ரைட். அப்ப 7:20க்கு பிள்ளை இன்ஷால்லா நாம ஸ்டார்ட் பண்ணிடா பிள்ளைங்க. உங்களுக்கு நாளைக்குமா என்னமா எம்சிக்கு வயசே பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு எம்சிக்கு உங்களுக்கு என்னமா இன்ஷால்லா பிள்ளைங்க. இந்த பேப்பர் எப்படின்னா பிள்ளைங்க 3 மணித்தியாலமும் 10 நிமிடம் எக்ஸாம் நடக்கும். யாருமா நீ? உள்ளே போறோம் சார். சண்டை முடியுது. மைக் ஓபன் ஆகுங்கம்மா கடைசி டைம். இங்க பாரு எல்லாரும் மைக் ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்கள. அல்லாஹ் துஆ என்ன உள்ளே நடக்குது? ஹாஜரா நிஸ்பா கடைசி நடத்தானே பிரச்சனை இல்ல. அவர் 12 பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப பிள்ளைகள் 3 மணித்தியாலமும் 10 நிமிடமும் பிள்ளைகள் எக்ஸாம் நடக்கும். சில பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள் வீடியோவை அழகா ஒன் பண்ணிட்டு வரணும். ஒரு மேசையை போட்டு பிள்ளைகள் நீங்க அழகா பசந்தா இருந்து 3 மணித்தியாலம் உங்களோட ஹால்ல இருந்து நீங்க எக்ஸாம் எழுதணும். எழுதி முடிய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பரை நான் என்ன செய்வேன்டா பிள்ளைகள் நான் திருத்து வேண்டாம் எப்படின்னா சொல்லி தருவேன். முதலாவது கேள்விக்கு பிள்ளைகள் ஆன்சர் இதான் 4 பாயிண்ட்ஸை சொல்லி இப்படித்தான் எழுதணும் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க பார்க்கணும் நாம எழுதிக்கிற ஓகேயான்னு பார்க்கணும். பார்த்து பிள்ளை ஏதாவது பிள்ளைண்டா அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. 5 கேள்வி எழுதிருக்கீங்களா ஏன்னா டைமுக்குள்ள எழுதிருக்கீங்களா எல்லா விஷயத்தையும் பிள்ளைங்க நான் சொல்லுவேன். 4 பிள்ளைக்கு எப்படித்தான் பிள்ளைய திருத்துறது 10 பிள்ளைக்கு எப்படி எழுதிருக்கணும் இந்த விஷயம் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்குதா இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க என்று சொன்னா பிள்ளைகள் நீங்க பார்த்து கொள்ளணும். பொதுவாக பிள்ளைகள் 10 பிள்ளைக்கு பிள்ளைகள் பொதுவாக நீங்க மேக்சிமம் 6 பாயிண்ட்ஸ் எழுதணும். எத்தனை பிள்ளைய? 6 பாயிண்ட்ஸ். பேப்பரமா நான் இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீன்ல போடுவோம்ல ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க ஸ்கிரீன்ல உள்ள அப்படியே பேப்பரை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கும் அப்படியே பார்த்து பிள்ளைகள் நான் உங்களுக்கு போடுவேன். மாறி மாறி போடுவேன். உங்களுக்கு எந்த கேள்வியை செலக்ட் பண்ணணுமோ நீங்க என்ன செய்யலாம்னா அந்த கேள்விகளை பிள்ளைகள் செலக்ட் பண்ணி எழுதலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப நான் நினைக்கிற பிள்ளைகள் ஸ்கிரீன்ல போடுகின்ற போது பாப்போம் பிள்ளைகள் 2 உடைச்சு போடணும் பாப்பேன். சரி சரியா? ரைட். பிடிஎஃப் தர மாட்டீங்களா சார்? பிடிஎஃப் வந்தா நான் அவுட் வந்து பார்த்துட்டு வரதுக்கா? இல்ல சார் எக்ஸாம் முடிஞ்சு. எக்ஸாம் முடிய எக்ஸாம் முடிய பிடிஎஃப் அனுப்பும். நீங்க எக்ஸாம் வச்சிருக்கீங்களா சார்? எக்ஸாம் முடிய பிள்ளைகள் நான் அந்த பிடிஎஃப் மட்டும் இல்ல இன்னொரு ஒரு 8 கேள்வி உருவாக்கி இன்னொரு பிடிஎஃப் ஆன்சர் அனுப்புவோம். அதான் யோசிக்க தேவை அனுப்புவோம். ஆனா எக்ஸாமுக்கு நீங்க வர டைம்ல நான் காட்டுவேன் பிடிஎஃப். நீங்க அவ்வளத்தையே பார்த்து என்ன கேள்வியை நோட் பண்ணணும் இல்ல ஃபெஸ்டுக்குமா என்ன கேள்வியை நோட் பண்ணி நீங்க பிள்ளைகள் உங்களோட ஹாலுக்கு வந்து எழுதிங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? அப்ப 3 மணித்தியாலம் 10 நிமிடம் எம்சிக்கு வழிய பிள்ளை அடுத்த நாள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை நடக்கும். ஏன்னா 4ஆம் தேதியோட பிள்ளை எல்லா கிளாஸையும் முடிக்கும். உங்களோட அந்த 2025ஆம் ஆண்டு
இந்த கிளாஸ் எல்லாம் பிள்ளைகள் இன்ஷால்லா 4ஆம் தேதியோட முடியுது. ஏன்னா அதுக்கு பிறகு பிள்ளைகள் உங்களோட பெஞ்சி செய்ய இயலாது கிளாஸ். அப்ப அதனால பிள்ளைகள் 4ஆம் தேதியோட முடியுது. அப்ப அதனால நாளைக்கும் நாளை மறுதினமும் இன்ஷால்லா எக்ஸாம் நடக்க மாறி மாறி நடத்துற பிள்ளைகளா. இஸ்லாம் பிள்ளைகளுக்கு 3 மணிக்கு போட்டிருக்கிறான், இப்படி மாறி மாறி போடுறது. அப்ப 3 மணித்தியாலம் 10 நிமிடம், எம்சிவி கல்விக்குள்ள 2 மணித்தியாலம் வரும். 2 மணித்தியாலம் தான் வரும் எம்சிவி கல்விக்கு. அதுக்குள்ள டைம் வச்சு எழுதணும். சரியா பிள்ளைய? அப்ப எல்லாரும் அழகா அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் சில டைம்ல சிலாக்கள் வீடியோ ஒன் பண்ணாம இருக்க. அப்ப அதை கொஞ்சம் செட்டிங்ல போய் சேஞ்ச் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ஃபிட் ஆகிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அழகா வந்து எக்ஸாம் எழுதுவோம். முடிய பிள்ளைகள் அதுக்குரிய வழிகாட்டலை தருவேன். அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் கட்டாயம் எக்ஸாமுக்கு வார டைம்ல உங்களுக்கு விளங்கும் நாம எண்ணத்துல பிழை விடுறோம், எந்த யூனிட் பிழை கஷ்டமா இருக்குது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸாம்ல விளங்கக்குள்ள உங்களுக்கு படும். நம்மட இந்த யூனிட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கின்றா, இந்த ஒரு கிழமைக்குள்ள அந்த யூனிட்டை முக்கியத்துவப்படுத்தி படிச்சுட்டு போவோம். அதோட பிள்ளைகள் இப்படி உங்களுக்கு முழுமையாக பிள்ளைகள் உங்களை நாங்க கைட் பண்றோம். சரியா பிள்ளை? நல்லா படிச்சு கொள்ளுங்கம்மா, நல்லா படிச்சு கொள்ளுங்க. முழுமையான வழிகாட்டல பிள்ளைகள் பார்த்து பார்த்து அழகா செஞ்சு தந்திருக்கிறேன். சரியா? அப்ப உங்களோட வேலை மட்டும்தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க வார 10ஆம் தேதி சிறப்பான முறையில எக்ஸாம் எழுதி நல்ல பெருவேற்றை பெற்று பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். சரியா பிள்ளை? பிள்ளை சும்மா அப்படி ஃபிட்டா இருக்குதா? மாஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட் வரும், பயப்பட தேவையில்ல. பிள்ளைகள் முயற்சி செஞ்சிருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களோட ஆன்சரை பார்த்தா உண்மையாகவே சில சில முக்கியமான கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க நல்லா. அப்ப அந்த விஷயத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் செய்வீங்க. அதே மாதிரி பிள்ளை நாங்க நேரடி செமினார்லயும் அப்படித்தான். நேரடி செமினார் இல்லாம எம்சிக்கு பேப்பர் ஒன்று கொடுக்குற பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்விக்கிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த எம்சியு கல்வி பேப்பர்ல பிள்ளைகள் மேக்சிமம் நான் நேற்று தான் புலனறுவையில் அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் 45, 48, 47 அப்படித்தான். ஏன்னா அதுவும் அவசரமா செஞ்ச இந்த பிள்ளைகள் ஏண்டா 2 மணி நேரம் கொடுக்க இயலாத, ஒரு அரை மணி நேரத்தை கூட செய்யறது, அல்லது 20 நிமிடம் தான் கொடுக்குறோம் 50 கேள்வி. அப்ப அப்படி அவசரமா செஞ்சே ஒரு 45, 40, 43 வந்தா பிள்ளை பெரிய விஷயமா இல்லையா? அப்ப நான் நேரடியாக போன எல்லா கிளாஸ்லயும் மேக்சிமம் பிள்ளைகள் 40க்கு குறையாம, அதுவும் டைம் கொடுக்குற ஒரு 20 நிமிடம் தான். ஏடா பிள்ளை ஃபுல் செமினார் செய்யறது 2 மணி நேரம் கொடுக்க இயலாத, சும்மா டைம் போகுமே. 20 நிமிடம் டக் 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே போங்க. புள்ளி டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே போகும். பண்ணியே ஒரு 40, 42 வரும். கொஞ்சம் அவசரமா செய்யறதான பிள்ளை மிஸ்டேக் வரும் தான். அப்ப 40, 42 எடுக்கிற பெரிய விஷயம் என்ன, ஒரு 20 நிமிடத்துக்குள்ள. மற்றது தெரியும் தான், இருந்தாலும் கொஞ்சம் அந்த அவசரமா செய்ய போகல பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு தனமாற்றம் ஒன்று வரும் தான். ஏன்னா சில பேர் 45, 47, 42, 40, 43 அப்படிதான் வரும். மாஷா நல்ல மார்க்ஸ் என்ன. அப்ப பிள்ளைகள் நல்லா ஃபிட்டா சும்மா இலங்கையில இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகள் சும்மா அப்படி ஃபிட் ஆக்கி வச்சிருக்க பிள்ளைல எல்லா இடங்கள்லயும். அதே மாதிரி ஜூம்லயும் நல்லா ஃபிட் ஆக்கி வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஃபிட்டா படிங்கோ. இன்ஷா அல்லாஹ் நல்ல பேர் வரும் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம ஜூம்ல பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் என்ன எக்ஸாம்லயும் சிரிச்சிட்டு இருக்கிறல்ல, சரியா? சிரிக்க மாட்டோம் சார். சரியா? சிரிங்க, எக்ஸாம் எழுத போற சிரிங்க, என்ன சிரிக்கத்தான் வேணும் என்ன பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளை சந்திப்போம். துஆ செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். போயிட்டு வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஜஸாக்கல்லாஹ் சார். ஜஸாக்கல்லாஹ். ஓகே.